ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நாம பார்க்க போகிறது சமீபத்தில் மலையாளத்தில் வெளியான டிடெக்டிவ் உஜ்வாலன் அப்படிங்கிற படத்துடைய ரிவ்யூ தான். ஸோ இந்த படத்தில் தயன் ஸ்ரீனிவாசன், சிஜு வில்சன், ரோனி டேவிட் ராஜ் இப்படி ஏகப்பட்ட பேர் இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க. இந்திரனில் கோபாலகிருஷ்ணன் இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ படத்துடைய கதை வந்து என்ன அப்படின்னு முதல்ல பார்க்கலாம். ஸோ இந்த கதையோட ஆரம்பத்தில பிளச்சிகாவு அப்படிங்கிற ஒரு கிராமத்த வந்து காட்டுறாங்க. ரொம்பவே ஒரு அமைதியான ஒரு கிராமம். இந்த ஒரு கிராமத்தில இந்த கதையோட ஹீரோ பேரு தான் உஜ்வாலன். ஸோ இவரு வந்துட்டு சொந்தமா ஒரு லைப்ரரி வச்சு ரன் பண்ணிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் ஊருக்குள்ள ஏதாவது சின்ன சின்ன திருட்டு நடந்தாலோ, இல்ல ஏதாச்சும் பொருள் வந்து காணாம போனாலோ, நம்ம ஹீரோ வந்துட்டு துப்பறிஞ்சு கண்டுபிடிப்பாரு. தேடி கண்டுபிடிப்பாரு. ஸோ ஒரு டிடெக்டிவா தன்னை வந்துட்டு நினைச்சுக்கிட்டு இந்த சில விஷயங்கள் வந்து பண்ணிட்டு இருக்காரு. இவரு பண்றதுக்கு ஏத்த மாரி இவரு துப்பறிஞ்சு பண்ணக்கூடிய விஷயங்களும் வந்துட்டு கரெக்ட்டாவே வந்து நடக்குது. ஸோ இவர் இருக்கிற இந்த ஊரே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, எந்தவித ஒரு பிரச்சனையும் இல்லாம அமைதியான ஒரு கிராமமா இருக்கு. இப்படி இருக்கும்போது தான் ஒரு நாள் அந்த ஊர்ல இருக்கிற ஒரு நபர வந்துட்டு யாரோ ஒரு மர்ம நபர் வந்து கொலை பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு கொலைய வந்து யார் பண்ணியிருப்பாங்க அப்படின்ட்டு அந்த ஊர சேர்ந்த போலீஸ் எல்லாம் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த ஒரு கேஸுக்கு நம்ம ஹீரோவும் வந்துட்டு தன்னுடைய டிடெக்டிவ் மூளைய வச்சு சின்ன சின்ன ஐடியாலாம் வந்து குடுக்குறாரு. ஸோ இந்த ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கும்போதே அடுத்தடுத்து இன்னும் சில கொலைகள் வந்து நடக்குது. நம்ம ஹீரோவுக்கு என்னதான் நெறைய சந்தேகங்கள் வந்தாலும், இவங்க தான் இந்த ஆள் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு கரெக்ட்டா வந்து சொல்ல முடியல. இப்படி இருக்கும்போது தான் இந்த கேஸ சால்வ் பண்ண இன்னொரு போலீஸ் ஆஃபிசர் வந்துட்டு அந்த ஊருக்கு வராரு. ஸோ அவரு வந்துட்டு ரொம்பவே கிளவரா வந்து சில விஷயங்கள் பண்ணும்போது நம்ம ஹீரோக்கு லைட்டா ஜெலஸ் ஆகுது. என்னடா இது இதுவரைக்கும் நாம தான் நம்ம ஊர்ல கெத்தா டிடெக்டிவ் அப்படிங்கிற மாதிரி சுத்திட்டு இருந்தோம். இப்ப இந்த ஆள் வேற வந்துட்டானே, இந்த ஆள் கண்டுபிடிச்சிட்டாருன்னா நமக்கு எந்த ஒரு மதிப்பும் இருக்காதே ஊருக்குள்ள அப்படிங்கிற மாரி ஒரு பக்கம் வந்து யோசிக்கிறாரு. ஸோ இதெல்லாமே வந்து ஒரு பக்கம் இருந்தாலும், இந்த சில கொலைகள பண்றது வந்துட்டு ஒரு சீரியல் கில்லர் தான். ஒரே பேட்டர்ன்லயே வந்து கொலை பண்ணிட்டு இருக்கான். அடுத்து யார கொலை பண்ண போறான் அப்படிங்கிறது எல்லாமே வந்து மர்மமா இருக்கு. ஹீரோவும் ஒரு பக்கம் வந்துட்டு தன்னோட ஸ்டைல்ல வந்து இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிச்சுட்டு இருக்காரு. ஸோ ஃபைனலா இந்த சில கொலைகள வந்துட்டு அந்த ஊர்ல இருக்கிற யாரோ தான் பண்றாங்க. ஸோ அந்த ஒரு நபர் வந்துட்டு யாரு அப்படிங்கிறத நம்ம ஹீரோ இல்ல அந்த போலீஸ் ஆஃபீசர் யாரு முதல்ல கண்டுபிடிக்கிறாங்க. இந்த கதையில நடக்கக்கூடிய மத்த சில சுவாரஸ்யமான விஷயங்கள் வந்துட்டு என்னென்ன அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட மீதி கதை அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த படத்த பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, 90ஸ் காலகட்டத்தில இந்த கதை வந்து நகர்ற மாரி தான் வந்து காட்சிப்படுத்தியிருப்பாங்க. ஸோ அதுக்கான டீட்டெயில் ஒர்க் ஆகட்டும், சினிமாட்டோகிராஃபி ஆகட்டும், அண்ட் அது மட்டும் இல்ல, அந்த டைம்ல என்னென்ன ப்ராப்பர்ட்டீஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ணாங்க, டிவி வந்து எப்படி இருந்துச்சு, விசிஆர் டெக் வந்து எந்த மாரி இருந்துச்சு, எல்லாருடைய காஸ்டியூம்ஸ் எல்லாம் வந்துட்டு எந்த மாரி இருந்துச்சு, அதுக்கான டீட்டெயில் ஒர்க் ஆகட்டும். ஸோ அந்த ஒரு வின்டேஜ் லுக்க படம் முழுக்கவே வந்துட்டு சூப்பரா மெயின்டெயின் பண்ணி கொண்டு போயிருந்தாங்க. படத்துல நடிச்சவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ்ன்னு பார்க்கும்போது, தயான் ஸ்ரீனிவாசனுடைய பெர்ஃபார்மன்ஸ் படம் முழுக்கவே நல்லா இருந்துச்சு. ஸோ அவரு சில விஷயங்கள் வந்து கிளவரா யோசிக்கிற விதங்களாகட்டும், அவருடைய ஃப்ளாஷ்பேக்ல வந்து நடந்த ஒரு கசப்பான சம்பவமாகட்டும், அதுக்கான எமோஷன்ஸ் ஆகட்டும், எல்லாமே வந்துட்டு சூப்பரா வெளிப்படுத்தியிருந்தாரு. இவரு போக படத்துல சிஜு வில்சன் ஆகட்டும், ரோனி டேவிட் ராஜ் அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் இந்த படத்துல வந்துட்டு அந்த சீரியல் கில்லர் கேரக்டர்ல நடிச்சவராகட்டும், எல்லாருமே ஒரு சிறப்பான பெர்ஃபார்மன்ஸ் வந்து குடுத்திருந்தாங்க. ஸோ இந்த படத்த ஆரம்பிக்கும்போதே ஹீரோ வந்துட்டு எப்படிப்பட்டவரு, ஸோ அவர் எந்த அளவுக்கு கிளவரான ஒருத்தரு, எப்படி கண்டுபிடிக்கிறாரு, அதுக்கான டீட்டெயில் ஒர்க் ஆகட்டும், அவருக்கு பாஸ்ட் லைஃப்ல நடந்த ஒரு விஷயத்த பத்தி அந்த ஃபிளாஷ்பேக்ல வரக்கூடிய போர்ஷன்ஸ் ஆகட்டும், செகண்ட் ஹாஃப்க்கு மேல அந்த சீரியல் கில்லருக்கான அந்த சஸ்பென்ஸ் வந்து நமக்கு தெரியக்கூடிய இடங்களாகட்டும், எல்லாமே வந்துட்டு இன்ட்ரஸ்டிங்கா வந்து ட்ரை பண்ணியிருந்தாங்க. அன்எக்ஸ்பெக்டடா சில விஷயங்கள் வந்துட்டு கதைக்குள்ள வச்சிருந்தாங்க. ஸோ இவங்க தான் அந்த ஒரு நபரா இருக்கும்னு நாம நெனச்சிட்டு இருக்கும்போது, டோட்டலா வந்துட்டு வேற ஒருத்தரு அப்படிங்கிற மாரி காமிச்சிருப்பாங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்த நான் வந்துட்டு எதிர்பார்க்கல. ஓ! இப்படி கூட இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி. ஸோ அத வந்து சூப்பராவே மெயின்டெயின் பண்ணி கொண்டு போயிருந்தாங்க. அதேபோல படத்துக்கான பேக்கிரவுண்ட் ஸ்கோர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு மிஸ்ட்ரியான ஒரு விஷயத்த நோக்கியே போகுற மாரி, அதுக்கேத்த மாரியே பேக்கிரவுண்ட் ஸ்கோர வந்து கச்சிதமா அமைச்சிருந்தாங்க. படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்துட்டு கொஞ்சம் நின்னு நிதானமா, பொறுமையா தான் கதைய வந்து சொல்லுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஸ்லோவா போற மாரி தான் வந்து இருக்கும். செகண்ட் ஹாஃப்க்கு அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமா பரபரப்பா வந்து கொண்டு போய் கிளைமாக்ஸ ஒரு பீக்ல கொண்டு போய் முடிச்சிருந்தாங்க. மேபி ஒரு சிலருக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் கூட ஏற்படலாம். இதுல 1, 2 இடங்கள்ல மட்டும் நம்மளுடைய பொறுமைய லைட்டா சோதிச்சு பார்க்கும். மத்தபடி ஓவராலா இந்த படம் வந்துட்டு ஒரு டீசென்ட்டான, ஒரு நீட்டான ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் படம் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம். அண்ட் இந்த படம் கொஞ்சம் சீரியஸாவே போனாலும், ஒரு சில இடங்கள்ல வந்துட்டு ஹியூமரும் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்தது. அந்த ஹியூமர் எலிமெண்ட்ட இன்னுமே ஒரு சில இடங்கள்ல வந்து வச்சிருந்திருக்கலாம். பட் படத்த கொஞ்சம் சீரியஸ் மோட்லயே கொண்டு போகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல வந்துட்டு ஆடியன்ஸுக்கு குடுக்கணும் அப்படின்னு நெனச்சிருப்பாங்க போல. ஸோ அதுவும் நல்லா தான் இருந்துச்சு. ஓவராலா இந்த படம் வந்து தாராளமா ட்ரை பண்ணி பார்க்கலாம். படம் இப்போதைக்கு மலையாளத்தில மட்டும் தான் அவைலபிளா இருக்கு. ஸோ ஃப்ரீ டைம் கிடைச்சா இந்த படத்த வந்து செக் பண்ணி பாருங்க. இன்னொரு ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.